எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. யார் இது? ஏன் இப்படி பயந்து பயந்து அழைச்சிட்டு வர? ஒன்னும் இல்ல அங்கிள், இவர் என் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சென்னையில இருந்து இப்பதான் வராரு. காலையில அருணுக்கு சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுக்கணும்னு சொன்னாரு. அதான் அருண் பாத்திரக்கூடாதுன்னு இப்படி சீக்கிரட்டா கூட்டிட்டு வரேன். ஓ அப்படியா? சரி சரி. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். இந்த பக்கம் தான் அருண் ரூம். நீ என்ன பண்ண, மேல ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தங்க வச்சிரு. சரிங்க அங்கிள், வாங்க போங்க. வாங்க ஜீவா, இப்படி வாங்க. ஜீவா, அந்த ரூம் தான். அங்க உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க நர்மதா. சரியா? அப்புறம் காலையில சீக்கிரமா ரெடியா இருங்க. நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீங்க வெளியே வர வேண்டாம். ரூம் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. சரிங்க நர்மதா. நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரிங்க. நம்ம நினைச்சபடி எல்லாமே நடக்குது. ஜீவாக்கு வர்ஷாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அருண் ரோகிணி கல்யாணம் தானா நடந்துரும். என்னடா சொல்ற? வர்ஷாவை லவ் பண்ண பையனை நர்மதா இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டாளா? வர்ஷா லவ் மேட்ரு நர்மதாக்கு எப்படிடா தெரியும்? அதான்டா எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அவ டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கால, அவளை வச்சுதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா எந்த தைரியத்துல அந்த ஜீவாவை மண்டபம் வரைக்கும் கூட்டு வந்திருப்பா? இவ அப்பப்ப என்கிட்ட சவாலா பேசுவாடா. வருஷோட நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ரோகிணி உனக்கு கட்டி வைக்கிறேன்னு. நான் கூட ஏதோ குருட்டு நம்பிக்கையில சொல்றான்னு நினைச்சேன். ஆனா குறி வச்சு அடிச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. வருஷோட லவ்வரை வர வச்சு எங்க கல்யாணத்தை நிறுத்த பிளான் போட்டிருக்கா. இப்ப என்னடா பண்ண போற? டேய், இதுக்கெல்லாம் பயந்திருந்தா 2 மண்டபத்துல இருக்கவங்களை ஏமாத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? விடுற, பாத்துக்கலாம். என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நர்மதா புத்திசாலித்தனமா வர்ஷா லவ்வரை இந்த மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. அவனை கூட்டிட்டு வந்துட்டா நாளைக்கு வர்ஷா கழுத்துல அவன் தாலி கட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனால கட்ட முடியாது. நான் கட்டவும் விட மாட்டேன். என்ன பாக்குற? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பொதுவா புத்திசாலிங்க எல்லா நேரத்திலையும் புத்திசாலித்தனமா நடந்துக்க மாட்டாங்க. அவங்களும் சில சமயம் கிறுக்குத்தனமா ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பதான் இப்ப நர்மதாவும் செஞ்சிருக்கா. வர்ஷா லவ்வரை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தது ஓகே. ஆனா இதே மண்டபத்துல தங்க வச்சா பாரு, அதுதான் அவ பண்ண தப்பு. என்னடா திடீர்னு வில்ல மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம ஹீரோயிசத்தை யாராவது கெடுத்தா அவங்களுக்கு நாம வில்லனாதாண்டா இருக்கணும். டேய், நீ யாரா வேணாலும் இருடா, ஆனா என்ன பண்ண போறன்னு சொல்லுடா. நாம ஒண்ணுமே பண்ண வேணாண்டா. நம்ம வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அது தெரிஞ்சதுன்னா நாம ஜெயிச்சிடலாம். புரியல? சத்தியமா புரியல. உனக்கு புரியாது. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டா கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ண போறன்னு சொல்லி தொலை. சொல்றேன். முதல்ல நர்மதா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு சொல்றேன். அத நான் எப்படி முறியடிக்க போறேன்றதையும் சொல்றேன். அந்த ஜீவாவை கூட்டிட்டு வந்து தங்க வச்ச நர்மதா என்ன யோசிச்சிருப்பா? காலையில ஜீவாவை வர்ஷா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைப்பா. அப்ப வர்ஷா என்ன பண்ணுவா? அவளோட லவ்வரை பார்த்த சந்தோஷத்துல அவன் தான் வேணும்னு சொல்லுவா. அத வச்சு எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி அவங்க சம்மதத்தோட வர்ஷாவை அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருப்பான். கரெக்டா? ஆனா அது நடக்காது. எப்படிரா? அதான் நர்மதா பக்காவா பிளான் போட்டிருக்கான்னு நீயே சொல்றிய. அவ பிளான் போட்டா ஏமாளித்தனமா வர்ஷாவை தூக்கி கொடுத்துட்டு வெறும் குச்சி ஐஸ வாங்கி என்ன சாப்பிட்டே போ சொல்றியா? டேய், பல நாள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்திக்கிட்டு இருந்த ரோகிணியவே பார்சல் பண்ணி அனுப்புனோண்டானா? இவெல்லாம் எனக்கு ஒரு காம்படிட்டரா?
ஆனா உன் தங்கச்சியை சாதாரணமா எடை போட்டுறாத. அவ ஒரு விஷயம் செய்யறான்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். நானும் என் தங்கச்சி தாண்டா பாவம் பாக்குறேன். ஆனா அவ அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டா. அப்படி நினைச்சிருந்தா இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருப்பாளா? கூட பிறந்தா அண்ணன் முக்கியம் இல்ல, ஆனா யாருன்னு தெரியாத ரோகிணி என்ன கட்டி வச்சு என் லைஃபை கெடுக்க பாக்குறா. இப்பதான் அந்த அரலூசு ரோகிணி போய் தொலைஞ்சா. நாம இனி வருஷா கழுத்துல தாலி கட்டலான்னு நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள வருஷா கட்டு பிரிக்க அடுத்த ஆட்டோ பாமா கொண்டு வந்துட்டா. டேய், என் மனசுக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டா? சொல்லு. சொல்றேன்னு கோச்சிக்காத. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருஷாக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான் தோணுது. நோ நோ டேய், அது மட்டும் நடக்கவே நடக்காத.